துளசி, உனக்கு எதுவும் ஆகலல்ல? அவ்வளவு சீக்கிரம் என்னை யாரும் டச் பண்ணிட முடியாது ருத்ரா. ஒரு நிமிஷத்துல எனக்கு நெஞ்சே திக்குன்னு ஆயிடுச்சு துளசி. நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட. நான் தப்பிச்சிட்டேன் கனகா. ஆனா தப்பு செஞ்சவங்க தப்பிக்கவே முடியாது. துளசி, அந்த குட்டியான டிரைவரை நீ அடையாளம் பாத்தியா? நல்லா ஞாபகம் இருக்கு. கூடிய சீக்கிரமே வசிக்குவான். வண்டி நம்பர் எல்லாம் நோட் பண்ணியா? விட்டுருவேனா? நம்பரை நோட் பண்ணி விசாரிச்சேன். அது போலி நம்பர்னு சொன்னாங்க. ஓ. வாங்க. வா. வாங்க. வணக்கம் பைரவி. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம். வாப்பா. வணக்கம். உள்ள வாங்க. வாப்பா. வாங்க வாங்க வாங்க. பைரவி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். ஃப்ரெண்டா இருந்தோம், இப்ப சம்மந்தியாக போறோம். ஆமா ஆமா. உட்காருங்க. உட்காருங்க. சுகுமார், நீ உட்காருப்பா. சரிங்க ஆண்டி. பைரவி, பொண்ணு ரெடி ஆயிட்டாளா? இதோ வர சொல்றேன். ருத்ரா, துளசி, கனகாவை அழைச்சிட்டு வாங்க. இப்ப வந்துருவா. வரட்டும் பைரவி. ஆமா, நீங்க எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க? முதல்ல பொண்ணை பாத்துருவோமே. தாராளமா பாருங்க. பைரவி, பொண்ணு பாக்குறதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். நான் முடிவு பண்ணிட்டேன், என் பையனுக்கு உன் வீட்ல தான் பொண்ணு எடுக்கிறதுன்னு. ரொம்ப தேங்க்ஸ் சரோஜா. இவதான் பொண்ணு, பேரு கனகா. மத்த எல்லா விவரமும் உங்களுக்கே தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுதானே பைரவி. பொண்ணு அழகா லட்சணமா இருக்கா. குணமும் அப்படிதான், ரொம்ப தங்கமான குணம். பொண்ணு அழகா இருக்கால. கனகா, இந்தா எல்லாருக்கும் கொண்டு போய் காஃபி கொடு. என்ன வெக்கமா இருக்கா? சரி, நானே கொடுக்கறேன். எடுத்துக்கோங்க. கனகா, மாப்பிள்ளைய பாத்துக்கோ. அத்தை, என்ன கனகா? நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்படியா? ஆமா அத்தை. சரோஜா, பொண்ணு சுகுமார் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறா. ஓ, தாராளமா பேசட்டுமே. சுகுமார், போய் பேசிட்டு வாப்பா. சரிங்கம்மா. மனசுல இருக்கிறத ரெண்டு பேரும் தைரியமா பேசிட்டு வாங்க. சரோஜா,
இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் கரெக்டா பேசிடுவாங்க. ஆமா ஆமா. கனகா, போய் பேசிட்டு வாங்க. ம். ஆ, என்ன வேலை பாக்குற? உங்ககிட்ட சொல்லலையா? நான் கார் கம்பெனில வேலை பார்க்கறேன். ம், என்ன சம்பளம்? இப்போ 40,000 வாங்குறேன். ம், ஓ போக போக சம்பளம் இன்கிரிமெண்ட் ஆயிடும். ஓ அதோட உனக்கு வயசும் அதிகமாயிடும். என்ன பாக்குற? ஹம். நான் எவ்வளவு அழகா இருக்கேன். இவ்ளோ அழகா இருக்கிற ஒருத்திய 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குற உனக்கு பொண்டாட்டி ஆக்குறது எவ்ளோ கொடுமை. நான் எப்படி வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? மகாராணி மாதிரி பங்களால வாழணும். 10 காரு வாசல்ல நிக்கணும். பல லட்சம் ரூபாய என் பேர்ல பேங்க்ல போடணும். நேரத்துக்கு ஒரு பட்டு சேலைய கட்டிக்கணும். ஒவ்வொரு பட்டு சேலையும் குறைஞ்சது 5 லட்சம் ரூபாயாவது இருக்கணும். நான் ஒரு கோடீஸ்வரியா வாழணும்னு நினைக்கிறேன். என்ன கொலகாரி ஆக்கிடாத. நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. நீ என்ன சொல்வியோ எப்படி சொல்வியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நேரா ஹாலுக்கு போற. என்ன பிடிக்கலன்னு சொல்ற. திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்க. மாத்தி மட்டும் சொன்ன மவனே, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் லாஸ்ட் நைட் ஆயிடும். போடா. நீ என்ன இப்படிலாம் பேசுற? 2 நீலாம்பரியும் 4 சந்திரமுகியும் ஒன்னா பார்த்த மாதிரி இருக்கு. நீ வேணா, எனக்கு நீ வேணா. ஏய், இங்க நடந்தத பத்தி ஒரு வார்த்தை கூட வெளியே வரக்கூடாது. அப்படி மட்டும் வந்துச்சு உனக்கு தான் அசிங்கம். ஓடு, ஓடி போயிடு. அமைதியா வர்றத பார்த்தா பொண்ணை புடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேளு. என்னப்பா எல்லாம் பேசியாச்சா? உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? அம்மா, சொல்லுப்பா. அடுத்து நடக்க வேண்டியதை பேசிடலாம். இல்ல, எனக்கு வேண்டாம்மா. வேணாமா? ஏன்? எனக்கு பொண்ணு பிடிக்கல. என்னப்பா சொல்ற? எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம்மா.
என்ன சுகுமார், ஏன் பிடிக்கல? அது 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 வந்து உங்க பொண்ணுகிட்ட படிப்பு கம்மி. என்ன சரோஜா, உன் மகன் கிட்ட கனகாவை பத்தின எந்த விவரமும் சொல்லலையா? இல்ல சுகுமார், படிப்பு இல்லைன்னா என்னப்பா? நல்ல அழகா இருக்கா, நல்ல குணமான பொண்ணு. ஒரு வார்த்தை அதிர்ந்து பேச தெரியாது இவளுக்கு. அவளுக்கா? குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, குத்து விளக்கு மாதிரி இருக்கா. சுகுமார், படிப்பு ஒரு விஷயமே இல்ல. உனக்கு இன்னும் வேற ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் செய்யறேன். இவளுக்கு நான் 50 பவுன் நகை போடுறேன். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நான் என்ன செய்வேனோ அதை விட நான் அதிகமாவே செய்யறேன். நீங்க என்ன செஞ்சாலும் அவங்க நீங்க பெத்த பொண்ணு இல்லையே, தர்மத்துக்கு செய்யற கல்யாணம் மாதிரி தானே செய்வீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நாங்க புறப்படுறோம். மா, நம்ம போலாமா? ஏய் சுகுமார், கோச்சுக்காத பைரவி. வரும்போது அவன் நல்லாதான் வந்தான். என்னன்னு தெரியல, இப்ப மாத்தி பேசுறான். அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நாங்க எப்படி செய்யறது? நாங்க புறப்படுறோம். உன் மகனை நல்லவன்னு நம்பி வர சொன்னது ஏன் தப்பு. கிளம்புங்க, நான் வேற மாப்பிள்ளைய பாத்துக்கிறேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, என் ஸ்டேட்டஸ்க்கு 50 மாப்பிள்ளைங்களை நாளைக்கே கொண்டு வந்து நிறுத்துவேன். கனகா கல்யாணத்தை எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாருங்க. இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. கனகா, இதுக்காக நீ வருத்தப்படாத. இவனை விட ஒரு நல்ல மாப்பிளைய நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். இவன் கிடக்குறான், வேஸ்ட் ஃபெலோ. இத பாரு, நீ எப்பவும் போல சந்தோஷமா இரு. சரிங்க அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு சந்தோஷம்தான் அத்தை. இவ்வளவு தங்கமான பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டானே. சரிம்மா, நீ உள்ள போ. இது நடக்காத விஷயம்னு நேத்தே அம்மா கிட்ட நான் சொன்னேன். நான் சொல்லும்போது நம்பல. இனி அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம். ஹலோ அம்மா, நான் சுகுமார் பேசுறேன். ஹேய், என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாத ஒண்ணு என் வீட்டுக்கு கூப்பிட்டது நான் என் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. மனுஷனா நீ? பொண்ணுக்கு படிப்பு கம்மின்னு சொல்ற, அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். அத பத்தி யோசிச்சியா நீ? எல்லாம் விவரமா சொல்லி தானே நான் உன்னை கூப்பிட்டேன். நீ என்ன லண்டனுக்கு போயா படிச்சுட்டு வந்த? அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. அப்புறமா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. இத பாரு,
இனி உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல போனை வை. அம்மாமாமா, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லணுமா? என்ன என்ன சொல்லணும்? அம்மா, நான் அந்த பொண்ணு படிப்பு கம்மிங்கிறதுக்காக வேணான்னு சொல்லல. அப்புறம் அந்த பொண்ணு என்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போனால, ஆமா, அங்க இதுதாம்மா அங்க நடந்துச்சு. அந்த பொண்ணு நீங்க சொல்ற மாதிரி நல்ல பொண்ணு இல்ல, பணத்தாசை பிடிச்ச பேய். நீ நீ சொல்றது உண்மையா? அம்மா, என்னை பத்தி உங்களுக்கே தெரியும் இல்ல, நான் பொய் சொல்ல மாட்டேன். இப்போ நான் ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ணனா, இனிமேல் அடுத்த மாப்பிள்ளைய பார்க்கும்போது சொந்தமா பிசினஸ் பண்ற மாதிரி பெரிய கோடீஸ்வரனா பாருங்க. அப்போதான் அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லும். இல்லனா அடுத்து வரவங்க என்ன மாதிரி உங்ககிட்ட நேர்மையா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. தனியா போய் உங்களை பத்தி தப்பா பேசுவாங்கம்மா. நீங்க நல்லவங்க. அந்த பொண்ணு குணம் சரியில்லைம்மா. ப்ளீஸ்மா, என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா. உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி பேசியிருந்தேனா என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் போன் வச்சிடுறேம்மா. அம்மா, கனகாவும் ருத்ராவும் கோடீஸ்வர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மைமா. நிச்சயமா இந்த கல்யாணம் நடக்காது. கனகா ஒத்துக்கவும் மாட்டா. வீணா ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் நீங்க மனசு வருத்தப்படாதீங்கம்மா. அம்மா, இப்போ நான் சொன்னதுதான் நடக்கும். அப்படி நடக்கலன்னா நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன்னு நினைச்சு எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். கல்யாணம் நின்னு போச்சுன்னா மன வருத்தத்துல இருக்கணும். இவ என்ன சிரிச்சுக்கிட்டே போறா? அம்மா, இந்தாங்கம்மா, பால் கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு பாடுங்க. அதை அப்படி வச்சிரு, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சரிங்கம்மா, மறக்காம குடிச்சிருங்க. குட் நைட்மா. குட் நைட். துளசி. என்னம்மா? துளசி, காலையில நீ போன ஆட்டோவை இடிக்க வர மாதிரி ஏதோ இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னல? ஆமாம்மா. நாளையில இருந்து நீ ஆட்டோல போக வேண்டாம். ஆட்டோல போறது அவ்வளவு பாதுகாப்பா இருக்காது. நம்ம கார் இருக்குல்ல, நீ கார்லயே போயிடு, அதான் சேஃப். சரிங்கம்மா. நீ போய் ரெஸ்ட் எடு.